வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜனவரி 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஈஸ்வரி ஊர் மக்கள் எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அங்க வந்ததோட ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இவங்க புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நகைகளை வாங்கிட்டு அதிகப்படியான பணம் தரதா சொல்லியிருக்காங்க. இதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா ரொம்ப நல்லபடியான பயன் பெறுவீங்க. எல்லாரும் நகையை கொடுத்துட்டு தேவையான பணத்தை வாங்கிக்கிட்டு செலவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் ஊர் மக்கள் ஈஸ்வரிய பார்த்து, அம்மா நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பயம், சரிங்கம்மா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனான்ஸ்காரவங்க ஈஸ்வரிய பார்த்து, ரொம்ப நன்றி மேடம், இவங்க யாரும் எங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். சோ நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கடைக்கு போயிட்டு அவங்களோட நகைகளை கொடுத்துட்டு அதிகப்படியான பணத்தை வாங்கிட்டு வெளியில வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நகையை கொடுத்ததோட அவங்க நேரா காளியம்மாளுக்கும் சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. அப்போ காளியம்மா சொல்றாங்க, என்னாச்சு, ஊர் மக்கள் கிட்ட தேவையான நகைகளை வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் கிட்டத்தட்ட 100-200 பவுனுக்கு மேலேயே இருக்கு மேடம், இத இப்ப கொண்டுட்டு போனாலே போதும் அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, அப்போ பல கோடி தேரும் போலயே, சரி நீங்க அந்த நகையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நைட்டே எஸ்கேப் ஆயிருங்க, மிச்சது நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஃபைனான்ஸ்காரவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் காளியம்மா சிவனாண்டி கிட்ட, மவனே நான் ஒரு ஆள் ரெடி பண்ண சொன்னேனே, ரெடி பண்ணிட்டியா? சிவனாண்டி சொல்றாரு, ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்ததும் காளியம்மா சொல்றாங்க, இங்க பாரு, நாளைக்கு காலையில எதேச்சியா அந்த கடைக்கிட்ட போற மாதிரி போயிட்டு அந்த கடையில யாருமே இல்ல, எல்லாரும் ஓடிட்டானுங்க அப்படின்னு நீதான் வதந்தி பரப்பணும். அதுக்கு அவரு சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல காளியம்மா காசு கொடுக்குறாங்க. இக்காரணம் முன்னிட்டும் நாங்க தான் இப்படி பண்ண சொன்னோம் அப்படிங்கறத சொல்லிடாத. இதுக்கு அவரு சொல்றாரு, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் காளியம்மா சிவனாண்டிய பார்த்து, இந்த வாட்டி ஈஸ்வரி இந்த பிளான்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா அவ அவமானப்பட்டு நிக்க போறா அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, என் பொண்டாட்டிய சாட்டையெல்லாம் அடிச்சால, அவளுக்கு இதுதான் தரமான ஒரு பதிலடி. ஊர் மக்கள் எல்லாருமே ஈஸ்வரியோட வீட்டு வாசல்ல போய் நிக்க போறாங்க. அவங்களுக்கு ஈஸ்வரி தன்னோட சொத்தை எழுதி கொடுத்துட்டு நடு ரோட்ல பிள்ளைங்களோட வந்து நிக்க போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவரு சொல்றாரு. இது கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, ஆமாடா மவனே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் வில்லன் நேரா அவங்க ஒய்ஃபுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சூப்பர் பிளான் ஒண்ணு பண்ணிருக்கோம், அதுல இந்த வாட்டி ஈஸ்வரி வசமா சிக்கிப்பா. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அப்படியாங்க, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, நடக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியும், நாளைக்கு காலையில ஈஸ்வரிய எல்லாரும் அவமானப்படுத்த போறாங்க பாரு அப்படின்னு சொன்னதும் சந்திரா சொல்றாங்க, இதுதான் ரொம்ப நாளா நடக்கணும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நடக்க போகுது அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸ்காரவங்க அங்க இருக்கிற நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை பொழுது விடியுது. வழக்கம் போல அந்த காளியம்மா சொன்ன ஆளு அந்த கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு, இதான் சரியான நேரம் அப்படின்னு, ஐயோ கடையை காலி பண்ணிட்டானுங்களா, 10 பவுன் நகைல நான் கொடுத்திருந்தேன், எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டானுங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு. அப்ப ஒருத்தர் ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு அவரு சொல்றாரு, இந்த கடையில ஃபைனான்ஸ் விட்டானுங்கல்ல, அவனுங்க நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஓடிட்டு போயிட்டானுங்களாம். இது கேட்டதும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. யோ என்னையா சொல்ற, நானும் தான் 4 பவுன் அடகு வச்சிருந்தேன், என்னையா அப்படி சொல்ற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, வேணா கடைய பாரு, கடை திறந்து கிடக்கு, உள்ளார எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியல, வாய உள்ளார போய் பாப்பா அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா கடைக்குள்ள எதுவுமே இல்ல. அப்படியெல்லாம் பார்த்ததும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, பாத்தியாயா, நான் சொன்ன மாதிரியே கடைக்குள்ள எதுவுமே இல்ல, இங்க இருந்தது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டானுங்க, நம்ம நகையே எடுத்துட்டு போயிட்டானுங்க, நம்ம நல்லா ஏமாந்துட்டோம். இங்க பாருங்க, தெரியாத ஆளுக்கு யாரு வந்துட்டு நம்பிக்கையா பேசுனது, ஈஸ்வரி அம்மா, அவங்கதான் சொன்னாங்க
இவங்க கிட்ட நம்பி அடகு வைக்கலாம் அப்படின்னு சொன்னதே ஈஸ்வரி அம்மா தான். எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவோட வீட்டுக்கு வாங்க, அவங்க கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே நேரா கிளம்புறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தர ஒண்ணு குடிக்கிறாங்க. என்னது நகையா? நான் கூட 3 பவுன் 2 பவுன் வச்சிருந்தேனே, எல்லாத்தையும் கொண்டு போய் ஈஸ்வரி அம்மா சொன்னதுனால தெரியாத ஒருத்தன் கிட்ட அடகு வச்சுட்டோமே, எல்லா நகையும் எடுத்துட்டு போயிட்டானுங்களா? இப்ப நம்ம என்ன பண்றது? என் பிள்ளையோட வாழ்க்கையே அதை வச்சுதான் இருந்துச்சு, இப்போ அந்த நகை இல்லாம போச்சே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கவலைப்பட்டுக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் ஈஸ்வரியோட வீட்டு வாசல்ல ஒட்டுமொத்தமா நிக்கிறாங்க. நின்னுட்டு ஈஸ்வரி அம்மா வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, சூப்பர், நம்ம நினைச்சது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, வெளியில ஏதோ ஒரே சத்தமா இருக்கு, என்ன அப்படின்னு பாத்துட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜா இங்க இருந்து வெளியில வந்துட்டு, என்ன காலையில இவ்வளவு பேரும் கூட்டமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கய்யா, ஈஸ்வரி அம்மா சொன்னதுனாலதான் நாங்க அவ்வளவு பெரிய பணத்தை அந்த தெரியாத ஆளுகிட்ட அடகு வச்சோம். இப்போ அந்த கடையை போய் பாக்குறோம், அந்த கடையில உள்ளவனுங்க எவனுமே இல்ல, ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? அந்த நகையை நம்பிதான் எங்க வீடே இருக்குது, அந்த நகையை நம்பிதான் என் பிள்ளைங்களோட கல்யாணமும் இருக்கு. இப்ப திடீர்னு அவன் நகையை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஈஸ்வரி அம்மா தான் தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கையா பேசினாங்க, நகையை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தாயா எங்களுக்கு இப்ப நான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும் அப்படின்னு சொன்னதும், அப்ப ஈஸ்வரி இங்க இருந்து வராங்க. வந்துட்டு என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாரும், ஈஸ்வரி அம்மா, உங்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்திருக்குமா? ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஈஸ்வரி அம்மா, நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஆளு, அவரு ஊர் மக்களோட நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நைட்டோட நைட்டா ஓடி போயிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்றீங்க? அப்போ மயிலு நேரா அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு, அத்தை, என்னன்னு எனக்கும் ஒண்ணும் புரியல, நான் போய் அந்த கடையை ஒரு எட்டு பாத்துட்டு வரவா? ஈஸ்வரி சொல்றாங்க, இருங்க மாப்பிள்ள, நான் போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நேரா போன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா போன் வந்து சுத்தமா ரீச்சே ஆகல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, போன் ரீச் ஆக மாட்டேங்குது மாப்பிள்ள, கடை வரைக்கும் நீங்க போய் பாத்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா கடை வந்துட்டு மூடி கிடக்கு. ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, அத்தை தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள இடையில வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. அதுக்கு மயிலு சொல்றாரு, சகல, கிட்டத்தட்ட 100 பவுனுக்கு மேல அவனுக்கு ஆட்டையை போட்டிருக்கானுங்க, அத்தனை 100 பவுனையும் அத்தையால கண்டிப்பா திருப்பி கொடுக்கவே முடியாது, இப்போ என்ன மாப்பிள்ள பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கேட்போம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க. அங்க வந்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள என்னாச்சு, அந்த கடையில ஆளு இருந்தாங்கல்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, அந்த கடை வந்து பூட்டி கிடக்கு, யாருமே இல்ல அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நீங்க தானமா சொன்னீங்க ரொம்ப நம்பிக்கையான ஆளு, உங்ககிட்ட எவ்வளவு நகை இருந்தாலும் கொடுத்துட்டு நீங்க கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களை நம்பிதான் எங்க வீட்டுல உள்ள எல்லா நகையும் கொண்டு போய் கொடுத்தோம், ஒரு தேவைக்காக கொண்டு போய் கொடுத்தோம். ஆனா எங்க நகை எல்லாத்தையும் அவனுங்க எடுத்துட்டு போயிட்டானுங்க. நீங்க சொன்னதுனாலதான் ஒரு இடத்துல பாதுகாப்பா இருந்த நகையை கொண்டு போய் அங்க கொடுத்தோம். இப்போ இந்த நகைக்கு யாரு பொறுப்பு? நீங்க தான் நம்பிக்கை கொடுத்தீங்க, நீங்க தான் பொறுப்பு. அந்த நகை எல்லாத்தையுமே நீங்க தான் திருப்பி கொடுக்கணும். அப்படி நீங்க திருப்பி கொடுக்கல அப்படின்னா அப்புறம் எங்களுக்கு ஒரு வழி தெரியலம்மா. அப்ப மயிலு சொல்றாரு, யோ, என்னையா பேசுற? எவனோ ஒருத்தன் உங்களை ஏமாத்திட்டு போனதுக்கு எப்படி அத்தை பொறுப்பாக முடியும்? அதுக்கு அந்த ஆளு சொல்றாரு, இங்க பாரு, உங்க அத்தை தானே கூவி கூவி சொன்னாங்க, இது மாதிரி நம்பிக்கையான ஆளு எத்தனை நகை இருந்தாலும் கொடுத்துட்டு அடகு வச்சுக்கிடுங்கன்னு அவங்க தானே சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சுதானே நாங்களே நகையை கொடுத்தோம், இல்லைன்னா நாங்க எதுக்கு கொடுக்க போறோம்? இங்க பாருங்க, இவங்க வந்துட்டு எங்களை நல்லா ஏமாத்திட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு எங்க நகை எல்லாமே வரணும், இல்லைன்னா நாங்க அதிகாரிங்க கிட்ட சொல்லி ஈஸ்வரி அம்மாவை கைது பண்ற மாதிரி வரும். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, யோ, என்னையா பேசுற அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி மயில பார்த்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இருங்க, தப்பு என் மேல இருக்கு, அதனால எல்லாரும் கோவம் தான் படுவாங்க, சோ இப்போதைக்கு நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, இல்லத்த, நீங்க இந்த ஊருக்காக எவ்வளவு பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி பேசுறத பாத்தீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, அவங்களோட நகை காணாம போயிருக்கு, இத்தனை வருஷமா உழைச்ச நகை காணாம போயிருக்கு, அது காணும் அப்படின்னா எல்லாரும் கவலைதான் படுவாங்க,
இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல மயிலும் சரிங்க அத்தை, இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரி ஊர் ஜனங்களை பார்த்து இங்க பாருங்க, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என்னவோ அதை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம், எங்களுக்கு நகை வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு அதிகாரிகளும் வராங்க. அதிகாரிகளை பார்த்ததும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, இப்பதானே பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ளயும் யாரு அதிகாரிங்களா வர சொன்னது அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு சந்திராவும் காளியம்மாளும் வராங்க, சிவனாண்டியும் காளியம்மாளும் வராங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க தான் அதிகாரிங்களை வர சொன்னோம். இந்த அம்மா பாட்டுக்கும் எவனோ ஒருத்தனுக்கு நம்பிக்கை கொடுத்து நகை எல்லாத்தையுமே பறிபோக வைப்பாங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப பாவம், நகையை பறி கொடுத்துட்டு வேதனையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க நின்னுதானே ஆகணும். நீங்க பணக்காரவங்க, உங்களுக்கு 2 பவுன் 3 பவுன் காணாம போடுச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த ஊர் மக்களுக்கு அப்படியா? இவங்க எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு 10 வருஷமா 11 வருஷமா சேர்த்து வச்ச நகை பணம் அது. அதை திடீர்னு காணும் அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி நாங்க பொறுமையா இருக்க முடியாது. அதனாலதான் நான் அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க சார், இந்த ஊர் மக்களோட நகைய வந்துட்டு இந்த அம்மா இன்னொருத்தவங்களோட சேர்ந்து திருடி இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம மயிலு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஹீரோ நேரா அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க சார், அத்தைக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அதுக்கான உண்மையும் இன்னும் நிரூபிக்கப்படல. இதுக்குள்ளயும் அத்தை மேல இப்படி பழி போடுறது ரொம்ப தப்பு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க சார், ஊர் மக்கள்ல ஒருத்தவங்க இங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதன்படி உங்க அத்தைய நாங்க கைது பண்ணிதான் ஆகணும். சாரி சார் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, யாரும் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன கூட்டிட்டு போனா எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ல ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்ப அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்ப மயிலி நேரா ஹீரோவை பார்த்து, சகல, இது எல்லாமே இந்த நிக்கிறாங்களே சிவனாண்டி சந்திரா, இவங்களோட வேலைதான். எப்படியாவது அத்தைய வெளியில கொண்டுட்டு வரணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் கொண்டுட்டு வந்துடலாம், எவ்வளவு பணமோ அதை கட்டி ஈஸியா கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு ஆமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஈஸ்வரிய அதிகாரிங்க கூட்டிட்டு போறாங்க. கொண்டுட்டு போயிட்டு கைது பண்ணி ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாங்க. சோ இத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க அத்தைய பாக்குறதுக்காக ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட, அத்தை, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உங்களை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துடுறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்து எதுவும் என்னை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு எதுவும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நான் எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, ஏன் தே இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? அப்ப ஈஸ்வரி நேரா மயில பார்த்து, இங்க பாருங்க மயில மாப்பிள்ள, நீங்க என்ன உதவி வேணும்னாலும் பண்ணுங்க, ஆனா இவன் எந்த விதத்திலையும் இடையில வரவே கூடாது. இவன் முகத்துல முழிக்கிறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவன் இந்த இடத்தை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் மயிலு நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, நீங்க இப்படி ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதோட சகலையால கொஞ்சம் கூட தாங்கவே முடியல தெரியுமா? உங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு அவரு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க அவரை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான் தெரியுமா? அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. நீங்க யாரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம மயிலு ரொம்ப சோகமா வெளியில வராரு. அப்ப ஈஸ்வரி சரியான கோவத்தோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரா, சிவனாண்டி, காளியம்மா எல்லாருமே செம ஹாப்பியா இருக்காங்க. நினைச்ச மாதிரியே ஈஸ்வரிய பழி வாங்கி அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்தாச்சு. இனிமே ஈஸ்வரி மக்களோட பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவளோட சொத்தை வித்துதான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி கொடுத்தா அவ நடு ரோட்ல தான் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அதோட இத்தனை வருஷமா நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. இனிமே மக்கள் யாருமே ஈஸ்வரிய நம்ப மாட்டாங்க. எல்லாருமே ஈஸ்வரிய நம்பிக்கை துரோகியா பார்ப்பாங்க. இதுதான் இத்தனை வருஷமா நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு வில்லன்களோட கூட்டம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. அடுத்து வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.